ஊரக வேலையின்மை காரணங்களும் தீர்வுகளும். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக நிற்கும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று வேலையின்மையாகும். இது நடைமுறையிலுள்ள ஊதிய விகிதத்தில் தனி நபர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப் பெறாத நிலையாகும். வேலையின்மை மக்களின் வருமானத்தை மட்டுமல்ல, அவர்களின் கண்ணியத்தையும் பாதிக்கிறது. இதனால் மனிதவளம் மிகவும் வீணாகிறது மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. வேலையின்மை நிலவுகின்ற வரை சமூக பிரச்சினைகளை தடுக்க முடியாது, பொருளாதார முன்னேற்ற இலக்கினை அடைய முடியாது. வேலையின்மையின் அளவு. தற்போதைய அதிகாரப்பூர்வ தரவு வேலையின்மையின் அளவு குறித்த அரசு புள்ளி விவரங்களை கவனிப்பது அவசியம். 2023 to 2024 சமீபத்திய அதிகாரப்பூர்வ தரவின்படி பாலின வாரியான வேலையின்மை. அகில இந்திய அளவில் ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் 3.2% ஆகவும் பெண்களுக்கான விகிதம் 3.2% ஆகவும் சமமாக உள்ளது. நெக்ஸ்ட் நகர்ப்புற பகுதிகளில் பாலின வேறுபாடு. நகர்ப்புறங்களில் ஆண்களை விட பெண்களிடையே வேலையின்மை விகிதம் சற்று அதிகமாக உள்ளது. ஆண்கள் 4.7%, பெண்கள் 6.5%. நெக்ஸ்ட் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் LFPR. 15 வயதுக்கு மேற்பட்டோருக்கான இந்தியாவின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் கடந்த ஆண்டுகளை விட அதிகரித்து 60.1% ஆக உயர்ந்துள்ளது. அகில இந்திய வேலையின்மை விகிதம் 3.2% ஆகவும் ஊரகப் பகுதிகள் வேலையின்மை விகிதம் 2.5% ஆகவும் நகர்ப்புற பகுதிகள் வேலையின்மை விகிதம் 5.1% ஆகவும். இந்த எண்கள் நகர்ப்புற வேலையின்மை ஊரக வேலையின்மையை விட அதிகம் என்பதை காட்டுகின்றன. ஆயினும் இந்த வெளிப்படையான வேலையின்மை விகிதம் மட்டுமே ஊரகப் பகுதிகளின் உண்மை நிலையை முழுமையாக காட்டாது. ஏனெனில் ஊரகப் பகுதிகளில் மறைமுக வேலையின்மை மற்றும் பருவகால வேலையின்மை ஆகியவை பரவலாக நிலவுகின்றன. இவை கீழே விளக்கப்படுகின்றன. ஊரக வேலையின்மை 3 வகைப்படும். முதலாவது வெளிப்படையான வேலையின்மை ஆகும். இது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலையில்லாத நிலையில் இருப்பது ஆகும். விவசாய தொழிலாளர்கள், ஊரக கைநெய்கர்கள் மற்றும் கற்றவர்கள் ஆகியோர் இப்பிரிவை சார்ந்தவர்கள். இரண்டாவது மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை ஆகும். தகுதிக்கு குறைந்த வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் காண்பது கடினம். உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு காரணமாகும். அதாவது சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. இது சிறு மற்றும் குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோரிடையே காணப்படுகிறது. இந்த வகை வேலையின்மை நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதிகளிலேயே அதிக மோசமாக சுமார் 25 முதல் 30 விழுக்காடு வரை காணப்படுகிறது. மூன்றாவது பருவகால வேலையின்மை ஆகும். இயற்கை சூழலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே ஊரக மக்கள் வேலைவாய்ப்பினை பெறுகிறார்கள். எஞ்சியுள்ள காலகட்டத்தில் வேலையின்றியோ அல்லது பகுதி நேர வேலையிலோ ஈடுபட்டுள்ளனர். உழுதல், விதைத்தல், களையெடுத்தல் மற்றும் அறுவடை செய்தல் போன்ற பருவங்களில் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆண்டின் பிற பருவங்களில் ஆட்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. ஒரு விவசாயி வருடத்திற்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும் போது கிட்டத்தட்ட 5 முதல் 7 மாதங்கள் வேலையின்றி தவிக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார். வரலாற்று மதிப்பீடு. வேளாண் தொழிலாளர் விசாரணைக் குழுவின் 1950 பழைய அறிக்கையின்படி சுமார் 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் இருந்தனர். சராசரியாக ஆண்டுக்கு 82 நாட்கள் வேலையின்றி இருந்தனர். இது ஒரு பழைய மதிப்பீடு என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள். முதலாவதாக திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாகும் இன்மை. ஊரகப் பகுதிகளில் போதிய பயிற்சிகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படாமை முக்கிய காரணமாகும். இரண்டாவதாக வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது. வேளாண் செயல்பாடுகள் இயற்கை மற்றும் மழையளவை சார்ந்துள்ளன, எனவே வேளாண் சாரா வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக துணைத் தொழில்களின்மை. போதிய நிதி வசதி மற்றும் அங்காடி வசதிகள் இல்லாததால் ஊரக மக்கள் கோழி வளர்ப்பு, கயிறு திரித்தல், பன்றி வளர்ப்பு போன்ற துணைத் தொழில்களை மேற்கொள்ள இயலவில்லை. நான்காவதாக வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். உழுதல், நீர்ப்பாய்ச்சுதல், அறுவடை போன்றவற்றில் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைகிறது. ஐந்தாவதாக மூலதன செறிவு தொழில்நுட்பம். நகர்ப்புறங்களில் விரிவடையும் தனியார் தொழில்துறை மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் கூடுதல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை. ஆறாவதாக கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். தற்போதைய கல்வி முறை ஊரக வேலையின்மை பிரச்சனையை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. படித்த இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள போதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள்.
ஊரக வேலையின்மையை குறைப்பதற்கு பல்வேறு நிலைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை. முதலாவதாக, துணைத் தொழில்களை ஊக்குவித்தல். பருவகால வேலையின்மையைத் தவிர்க்க ஊரக மக்களை துணைத் தொழில்களை தொடங்க ஊக்கப்படுத்தி கடன் வசதிகளையும் உற்பத்தி பண்டங்களை சந்தைப்படுத்தும் வசதிகளையும் ஏற்படுத்தித் தர வேண்டும். இரண்டாவதாக, ஊரக வேலை திட்டங்கள். சாலை வசதி, வடிகால்கள், கால்வாய்கள் தோண்டுதல் போன்ற ஊரக சமுதாய ஆக்கப்பணிகளையும் பராமரிப்பு பணிகளையும் வேளாண் பருவகாலம் அல்லாத நேரங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இதற்கு MGNREGA போன்ற திட்டங்கள் பயன்படுகின்றன. மூன்றாவதாக, நீர்ப்பாசன வசதிகள் மேம்பாடு. போதிய மழையளவு இல்லாத நிலையில் நீர்ப்பாசன வசதியை பயன்படுத்தி பலவகை பயிர்களை பயிரிடும் முறையை கையாள வேண்டும். தீவிர பயிர் சாகுபடி முறைகளை அதிகரிப்பதன் மூலம் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிக்கும். நான்காவதாக, ஊரக தொழில் மயமாக்கல். வேலைவாய்ப்பை உருவாக்க ஊரகப் பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகளை அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, தொழில்நுட்பக் கல்வி. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி கற்ற இளையர்கள் சுயமாக தொழில் தொடங்க வழிவகை செய்ய வேண்டும்.